2025 ஆங்கில புத்தாண்டு. அன்னூரில் இருக்கும் குமரன் குன்று முருகன் கோயிலுக்கு சென்றோம். உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் ஆஞ்சநேயரும் அருள்பாலித்துக் கொண்டிருந்தார்கள். இன்று விடுமுறை என்பதால் சற்று கூட்டம் அதிகமாகவே இருந்தது. நமது கோவையிலிருந்து இங்கு அரை மணி நேரத்தில் வந்துவிடலாம். காரமடையிலிருந்து சிறுமுகை செல்லும் வழியில் வந்தால் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த பெரிய கோயில். முற்காலத்தில் சிறியதாகவே இருந்த கோயிலுக்கு தற்பொழுது முன்மண்டபம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். கோயிலின் கட்டுமான பணி வெகுவாக நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் இந்து அறநிலையத்துறைக்கு செல்லவில்லை. ஆதலால் இங்கு 50 ரூபாய் 100 ரூபாய் சிறப்பு வரிசை எதுவும் இல்லை. அனைவருக்கும் ஒரே வழிதான். மண்டபத்தை தாண்டி உள்ளே வந்தோமானால் பழைய கோயிலில் கல்யாண சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் நமக்கு அருள் பாலித்தார். இங்கு 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. காலை 5:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். சித்திரை மாதத்தன்று சூரிய பகவானின் ஒளி முருகனின் கால் மீது படுவது தனிச்சிறப்பு. கோயில் வெளியே வந்தவுடன் இடதுபுறம் கீழிறங்கி சென்றோமானால் அங்கு மரத்தடியில் ஒரு விநாயகர் இருந்தார். அவரையும் சுற்றி வணங்கிவிட்டு மேலேறி வந்தோம். இங்கு வர மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூரிலிருந்து பேருந்து வசதிகள் நிறைய இருக்கின்றன. இடும்பன் சன்னதி. இடும்பன் காவடி எடுத்து அருள்பாலிக்கிறார். 2 புறமும் சிறு குன்றின் மேல் இடும்பன் சன்னதிகள் இருக்கின்றன. இந்த கோயிலின் உட்பிரகாரத்தில் கொடிமரமும் வெளியே தீபஸ்தம்பமும் இருக்கின்றன. கோயிலைச் சுற்றிலும் அழகிய காட்சிகள் நிறைய இருக்கின்றன. இது ஒரு அடர்ந்த வனம் இல்லை என்றாலும் ஒரு சிறு வனப்பகுதி. ஒரு சிறு குன்று. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமே. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம்.